நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூ டிசைனில் ஒரு மருதாணி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் நானும் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ஸ்டிக்கு ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம சீவாங்குச்சி இருக்கும் இல்லையா, விளக்கமாறு குச்சி, அதெல்லாம் இந்த மருதாணி எடுத்து இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விடுங்க. தென்னங்குச்சி இருக்கும் இல்லையா, அது இல்லைன்னா டீத் குச்சி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஷார்ப்பாக இருக்கிற ஒரு குச்சால் நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு கையால் உருண்டை உருண்டையாக ரெடி பண்ணிவிட்டு தாமரைப்பூ ஷேப்பில் நான் ட்ரை பண்ணேன். அது ஆனால் எப்படி வருதுன்னு தெரியல. இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கால் நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம். இது மருதாணி அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. பயங்கர கூலிங். ஹீட் உள்ளவங்களுக்கு இந்த மருதாணி தொடர்ந்து வச்சுக்கலாம், ரொம்ப நல்லது. பட் எனக்கு ரொம்ப கூலிங் பாடிங்கிறதுனால நான் ரொம்ப ரேர் தான், எப்போவாது தான் வைப்பேன். பட் ஆனால் மருதாணி அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. இப்போ இது பார்த்தா தாமரை மாதிரி இல்லை, லீஃப் மாதிரி ஆயிடுச்சு. பட் இது சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் இந்த மாடலில் வச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான இந்த மருதாணியை ஒரே மாடலில் ரவுண்டு வச்சு சுற்றியும் புள்ளி வைக்கிறது. இந்த மாதிரி நியூவாக நம்ம ட்ரை பண்ணி வச்சுக்க வேண்டியதான். மருதாணி நல்லா செவேர்னு செவரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு 3 கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோமே சுகர், டீக்கு போடுவோம்ல, அந்த சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா புளி எடுத்துக்கோங்க. நான் இப்போ யூஸ் பண்ணுறல இதுக்கான திட்டத்தை சொல்கிறேன். நிறையானா இன்னும் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அது செவரவே செவராதுங்கிற அந்த தழை கூட பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு செவந்துருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிராம்பு, அதுக்கப்புறம் புளி, அதுக்கப்புறம் சீனி, இது 3ம் இதிலே வச்சு அரைச்சிடணும். இது நான் மிக்சியில் அரைச்சேன். நீங்கள் அம்மியில் அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. அம்மிலையும் அரைக்கலாம், மிக்சிலையும் அரைக்கலாம். ஈஸி. எங்களுக்கு டைம் இல்லைங்கிறவங்க நீங்கள் மிக்சியில் இது எல்லாத்தையுமே போட்டு அது கூட நீங்கள் மருதாணி தண்ணியும் போட்டு அரைங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து கையில் வைங்க. அவ்வளோ அற்புதமாக சூப்பராக செவந்துருங்க. இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுக்க ஒரு புள்ளி மாதிரி வச்சுட்டு மெஹந்தி மாடலில், அதாவது கோனால் போடுவோம் இல்லையா, அது மாதிரியே நம்ம அந்த மருதாணியை வச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோ அருமையாக செவந்திருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நான் எதிர்பார்த்தது ஒன்று, வந்தது வேறு ஒன்று. பாய். See you for next video.